வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போறோம்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் குற்றம், அதில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கோர்ட்டில் கேஸ் நடத்தி இன்னைக்கு தீர்ப்பு முழு தீர்ப்பு வரல, குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை குறித்த டீட்டெயில்ஸை தான் இன்னைக்கு விரிவாக நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நிறைய நண்பர்கள் என்ன சார் கட்டுன்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க. உங்கள் அன்புக்கு மிகவும் நன்றி. என்னன்னா, நான் பொதுவாக ஷேவ் பண்ணுறது குளிச்சுட்டு உடனே அந்த ஈரத்தோடவே ஷேவ் பண்ணுவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நாம் பழைய ஆள் தானே, பூமர் தானே, அதனால் இந்த பழைய காலத்து ரேசர் வச்சுருப்பேன். இந்த பிளேடை மாட்டி டைட் பண்ணி அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணுவேன். அந்த ரேசர் தான் வச்சு ஷேவ் பண்ணுவேன். அதை கொண்டு உள்ள பாத்ரூமில் அந்த ஃப்ளஷ் அவுட் டேங்க் மேலே வச்சுட்டு குளித்தேன். கால் ஸ்லிப்பாகி பிடிமானத்துக்கு போய் எதையோ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளஷ் அவுட் டேங்க் மேலேயே கை வச்சுட்டேன். அந்த பிளேடு அப்படியே பட்டுன்னு ஒன்று போட்டுருச்சு. ஒரு 6 தையல், ஒரு வாரம் கட்டு. இன்றைக்கி தான் தையல் பிரிச்சிருக்கு. அதுவும் பாதி தான் பிரிச்சிருக்காங்க, மீதி பாதியை நாளைக்கு பிரிக்கலான்ட்டாங்க. ஸோ இதுதான் இந்த செய்தி. ஸோ உங்கள் அனைவரின் அன்புக்கும் மிக மிக நன்றி. ஞானசேகரன், இந்த ஞானசேகரன் மீது மொத்தம் 11 சார்ஜஸில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்தது. அந்த 11 சார்ஜஸில் 10 சார்ஜஸில் he had been found guilty அப்படின்னு சொல்லி அவனை கன்விக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி கன்விக்ட் பண்ணது மட்டும் இல்லை, இதில் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, சுமார் 29 பேர் சாட்சி அளிச்சிருக்கிறாங்க. சாட்சிக்காக 75 டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நபரின் மீது அந்த பெண்ணிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வீடியோ எடுத்தது, அதை வச்சு பின்னாடி மிரட்டலான்னு ட்ரை பண்ணது, அப்புறம் வீடு புகுந்து பர்க்லரியில் ஈடுபட்டது, கிட்னாப்பிங் கேஸு, இப்படி பல குற்றங்கள் இந்த நபர் செஞ்சுருக்கிறாரு. பார்ப்பதற்கு சும்மா சாதாரண ஆள் மாதிரி ஒரு பிரியாணி கடை தான் வச்சிருக்கிறான்னாலும் அந்த ஆள் செஞ்ச குற்றங்களின் வீரியம் மிக கொடூரமானது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம். இப்போது நாம் மே மாதத்தில் தான் இருக்கிறோம். இந்த 5 மாத காலத்தில், அதாவது இன்னும் சரியாக சொல்லப்போனால் 157 நாட்களில் இந்த குற்றங்கள் கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டு தண்டனை இன்னும் வழங்கலை. தண்டனை ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அன்றைக்கி தான் வாசிப்பாங்க. ஆனால் குற்றம் கடுமையான குற்றம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக இவருக்கு எந்த விதமான இரக்கமும் காட்டக்கூடாது, உடனடியாக இவர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு சார்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடாக கொடுக்கணும்னு ஆரம்பத்திலேயே அந்த கோர்ட் ஆர்டர்லாம் வந்துருச்சு. இப்போது இந்த ஏடிஎம்கே குரூப்பு, இந்த பாஜக குரூப்லாம் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் 2016 முதல் 2018 வரை 2 ஆண்டுகள் பல 100 பெண்கள் தொல்லைக்கு ஆளானாங்க. ஆனால் அந்த சம்பவம் 2019 தான் வெளிச்சத்துக்கு வருது. நக்கீரனுக்கு தான் நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். அந்த 6 மாதம் கிட்ட நக்கீரன் தொடர்ந்து அந்த விஷயங்களை பூரா ஆய்வு செய்து, புலனாய்வு செய்து, அதை பொதுவெளிக்கு கொண்டு மக்கள் பிரச்சனையாக அதை மாற்றி பேச வச்சு, அப்போவும் 2021 வரை எஃப்ஐஆர் போடாமே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு போய், சிபிஐக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வழக்குகள் முடுக்கி விடப்பட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதில் ஒரு 9 பேருக்கோ 11 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதிலும் சிலர் தப்பிச்சிட்டாங்கன்னு வேற சொல்கிறாங்க.
முக்கியமான ஆட்கள், மிக செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்த சில நபர்கள்லாம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வழக்கு நடத்தின லட்சணம் எப்படி இருக்கு, இந்த வழக்கு எப்படி நடந்திருக்கு? இப்படித்தான் நடக்கணும். ஏன்னா நான் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எது வரும்போதுமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் உடனடியாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க, சாதாரண காவல் நிலையத்துக்கு போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சம்பவத்தை விரிவாக சொல்வதற்கு கூச்சமாக இருக்கலாம் இன்னொரு ஆணிடம். அப்போ இன்னொரு பெண்மணியிடம் போய் நீங்கள் தாராளமாக உங்களால் மனசு திறந்து பேச முடியும். ஒரு பெண்ணுக்கு பெண் பேசுறதுக்கும் ஒரு பெண் ஆணிடம் பேசுவதற்கும், அதுவும் பாலியல் ரீதியான செய்திகளை பற்றி பேசுவதற்கு ஒரு மனத்தடை இருக்கத்தான் செய்யும். அதில் ஒரு தப்பும் கிடையாது. அப்போ நீங்கள் போய் பேச வேண்டிய இடம் எந்த இடம் அப்படின்னா அனைத்து மகளிர் காவல் நிலையம். இது உடனடியாக மகளிருக்கு எதிரான குற்றங்கள் பூராமே மகிழா கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. மகிழா கோர்ட்டில் பெரும்பாலும் பெண் நீதிபதிகள் தான் இருப்பாங்க. அது நான் அப்படி இல்லைனா கூட கண்டிப்பாக பெண் நீதிபதி கொண்டவர்கள் தான் அந்த வழக்குகளை விசாரிக்கணும் அப்படின்றதே என் தரப்பு கோரிக்கை எப்போதுமே. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை ஒரு பெண்ணால் மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதியை குறித்து நாம் பரிதாபப்படலாம், வருத்தப்படலாம், கோபப்படலாம். ஆனால் அந்த வலியை உணர முடியாது. அது ஒரு பெண்ணால் மட்டும்தான் உணர முடியும். ஒரு ஆணால் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த வலியை நேரடியாக உணரவே முடியாது எந்த காலத்தில். ஏன்னா பயாலஜிக்கலி ஆண்கள் வேறு வகையாக மூளை வடிவமைக்கப்பட்டவர்கள், பெண்கள் வேறு வகையாக மூளை வடிவமைக்கப்பட்டவர்கள். அதனால ஒரு பெண்ணின் வலியை ஒரு ஆணால் எந்த காலத்திலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மொத்த ப்ராசஸுமே பெண்கள் தான் செய்யணும். அந்த காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்படக்கூடிய இடத்துல இருந்து அந்த வழக்கை புலனாய்வு செய்வது வரை, அதற்கு உண்டான ஆதாரங்களை திரட்டுவது முறை, அதை திரட்டிய ஆதாரங்களை பூரா சார்ஜ் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை கொண்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுல இருந்து, அந்த கோர்ட்டில் அதை விசாரிக்கக்கூடிய நீதிபதி முதற்கொண்டு எல்லாரும் பெண்களாக இருந்தால்தான் பெண்களுக்கான நீதி முழுமையாக கிடைக்கும். இல்லைன்னா முழுமையாகவும் கிடைக்காது, உடனடியாகவும் கிடைக்காது. உடனே எல்லாரும் வந்துடுவாங்க, இவனெல்லாம் சுட்டு கொல்லணும், அதெல்லாம் தீர்வே கிடையாது. இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடும் போது பல வருஷம் அப்படியே ஜாலியாக ஜாமீன்லேயோ ஓட்டிடலாம் அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை இந்த நீதிமன்றங்கள் தகர்க்க வேண்டும். இதற்காக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் தனியாக கொண்டு வரலாம். பெண்களுக்கான குற்றங்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படும் குற்றங்களையும் விசாரிப்பதற்கு தனியாகவே ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மாதிரி போட்டு அந்த வழக்குகளை மட்டுமே அங்கே விசாரிக்கலாம். அந்த கோர்ட்டில் வேறு எந்த வழக்கையும் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வழக்குகளை மட்டும் அங்கே வச்சு விசாரித்து உடனடியாக தண்டனைகளை கொடுத்தால் தண்டனை கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, அது வெகு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிற அச்சம் இருந்தால் தான் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை குறையும். ரெண்டாவது, இது வெளியே தெரிஞ்சால் அசிங்கம் அப்படின்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களை ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், ஐயோ நாய் கடிச்சது வெளியே தெரிஞ்சால் அசிங்கம்னு நினைப்பீங்களா? அது ஒரு தெரு நாய்னா இது ஒரு காம வெறி பிடிச்ச நாய், அவ்வளோதான். நாயில் வித்தியாசமே கிடையாது. அந்த நாயாவது வேற ஏதாவது கோவத்தில் தான் கடிக்கும். இந்த நாய்ங்கெல்லாம் வக்கரம் பிடிச்சவங்க. ஸோ ஒரு நாய் நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்ற அளவில் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதை எடுத்துக்கிட்டு தேவையான மருத்துவ உதவியை பெறுங்கள், காவல்துறையின் உதவியை பெறுங்கள். மீண்டும் 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 நான் திரும்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காவல்னு ஒரு ஆப் இருக்குது. தயவு செய்து அந்த ஆப் நமக்கு எதுக்குங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாருமே, அது பெண்களுக்காக மட்டும் சொல்ல, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே, யாரெல்லாம் ஃபோன் வச்சுருக்கீங்களோ எல்லாருமே கண்டிப்பாக அந்த காவல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த காவல் ஆப் உங்களுக்கு எந்த நேரத்தில் நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. இப்போ நான் தனியாக போகிறேன், தாம்பரம் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆள் நடமாட்டம் இல்லாத இடம்னு வச்சுக்கிங்க. யாரோ 4 பேர் என்னை மிரட்டினா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன ஜாக்கி சான் மாதிரி பறந்து அடிக்க முடியுமா? படத்தில் கூட ஜாக்கி சான் கூட பறந்துலாம் அடிக்க மாட்டார். அவர் தப்பிச்சு தான் ஓடுவார். முடியாத பட்சத்தில் அடிச்சு போட்டு ஓடுவார். மற்றபடி அர்னால்ட்லேருந்து ஜாக்கி சான்லேருந்து எல்லாருமே திரைப்படத்தில் பாருங்கள் தப்பிச்சு தான் ஓடுவாங்களே தவிர தூக்கி போட்டுலாம் எடுத்த உடனேலாம் மிதிக்க மாட்டாங்க. அது நம்ம தமிழ் திரைப்படத்தில் மட்டும்தான் நடக்கும். யாருக்கு வேண்டுமானாலும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எந்த விதத்திலும் வேண்டுமானாலும் உடல் ரீதியாகவோ பண ரீதியாகவோ ஏதாவது ஒரு வகையில் ஆபத்துக்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த காவல் ஆப், அதாவது குற்றம் நடந்த பிறகு வழக்கு, கோர்ட்டு, தண்டனை அதெல்லாம் ஒரு புறம், குற்றத்தை தடுப்பதற்கு உண்டான வழி இந்த காவல் ஆப் போட்டிங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு பக்கத்தில் எந்த பெட்ரோல் வண்டி இருக்கோ அவங்க வந்துடுவாங்க.
காவல்துறையில் வந்து காவல்துறையை பார்த்தா அந்த வண்டியை பார்த்தாலே குற்றம் செய்பவர்களுக்கு ஒரு அச்சம் வரும். நீங்கள் உங்கள் ஃபோனை உடனே எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணி வந்துடுவாங்க. மேலும் விவரங்களுக்கு காவல்துறையோட வெப்சைட்டை போய் பாருங்கள். எத்தனையோ கண்ட வெப்சைட்லாம் பார்க்குறீங்க, எந்த பிரயோஜனமும் இல்லாமல் காசிப் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்மளுடைய பர்சனல் பாதுகாப்புக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும். அது அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இந்த வழக்கில் இவ்வளவு விரைவாக வெறும் 157 நாட்களில் ஒரு வழக்கை முடிச்சு வச்சிருக்குது தமிழக அரசு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு தமிழக அரசுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.